சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுள்ளது. இதை செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். இனி பொருட்கள் எதுவும் வாங்க முடியாது. தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் தொடர்பாக ஏற்கப்பட்ட குளறுபடிகள் நடைபெற்று வருகிறது. இதனை தவிர்க்கும் விதமாக மத்திய அரசு ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க வலியுறுத்தி வருகிறது. ஆனால் பெரும்பாலான ரேஷன் கார்டுதாரர்கள் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காமல் அலட்சியம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தற்போது ஆதார் எண்ணை ரேஷன் கார்டுடன் இணைக்க பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் எனவும், மேலும் ரேஷன் கார்டு தொடர்பான எந்தவித சலுகையும் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், உடனடியாக ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க அறிவுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல், அதாவது ரேஷன் கடை திறந்திருக்கா திறக்கலையா அதை பார்க்கறதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அதாவது 977 390 4050. மெசேஜில் போயிட்டு இந்த நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே வந்து பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு 102 டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னா ரேஷன் கடை வந்து திறந்திருக்கா இல்லையாங்கிறது மெசேஜ் மூலமாக வந்துடும். அதே போல் பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு 101ன்னு போட்டு நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா ரேஷன் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த குடிமக்களுக்கு மாஸ் திட்டம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நாம் அனைவருக்கும் பணத்திற்கான தேவை உள்ளது. பணத்தை ஈடுவது போல சேமித்து வைப்பது மிக அவசியமாகும். குறிப்பாக முதுமையில் வழக்கமான முறையில் பணத்தை சேர்க்க முடியாது என்பதால் இளமையிலேயே அதற்கான திட்டமிடுவது மிக நல்லது. மூத்த குடிமக்களின் இந்த தேவையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக உள்ளது. ஓய்வுக்கு பிறகு பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை உறுதி செய்வதற்கான மிகவும் சாதகமான முதலீடு திட்டங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலையான வருமானத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் வழக்கமான ஆபத்துகள் எதுவும் இல்லாமல் பாதுகாப்பான வழியில் முதலீடு செய்யலாம். அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டம் சிறு சேமிப்பு திட்டங்களில் மிக உயர்ந்த வட்டி விகிதங்களை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் தங்கள் சேமிப்பை மேம்படுத்த விரும்பும் மூத்த குடிமக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான தேர்வாக அமைகிறது. எஸ்சிஎஸ்எஸ்-இல் முதலீடு செய்யும் நபர்கள் ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதத்தை பெறுகிறார்கள். இந்த திட்டம் மூத்த குடிமக்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பாதுகாக்க உதவுவது மட்டுமல்லாமல் நிலையான வருமானத்தையும் உறுதி செய்கிறது. இதில் தனியாகவோ அல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து கூட்டாகவோ கணக்குகளை திறக்கலாம். எஸ்சிஎஸ்எஸ் கணக்குகளில் அதிகபட்சமாக ரூபாய் 30 லட்சம் முதலீடு செட்ட அனுமதிக்கப்படுகிறது. குறைஞ்சபட்ச முதலீடு ரூபாய் 1000 ஆகும். ரொக்க வைப்புத் தொகை ரூபாய் 1 லட்சம் வரை அனுமதிக்கப்படுகிறது. இந்த வரம்பை மீறும் தொகைகள் காசோலை மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற தம்பதிகள் தனித்தனி எஸ்சிஎஸ்எஸ் கணக்குகளை
திறந்து தங்கள் நிதி நன்மைகளை அதிகரிக்க முடியும். இது அவர்களின் முதலீடு உச்ச வரம்பை ரூபாய் 60 லட்சமாக திறம்பட அதிகரிக்கிறது. இதன் மூலம் காலாண்டு வட்டியாக ரூபாய் 1,20,300 பெற முடியும். அதாவது இதன் மூலம் ஆண்டு வட்டி வருமானம் ரூபாய் 4,81,200 இருக்கும். 5 வருட காலத்தில் முதிர்ச்சியில் போது திரட்டப்படும் மொத்த வட்டி ரூபாய் 24,06,000 ஆக இருக்கும். அதாவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் 2 கணக்குகளின் ரூபாய் 60 லட்சத்தை முதலீடு செய்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியாக மட்டும் 24 லட்சத்தை பெற முடியும். ஒரே கணக்கில் 30 லட்சம் வரை முதலீடு செய்தால் கிடைக்கும் லாபம் என்ன? காலாண்டு வட்டி 60,150, ஆண்டு வட்டி 2,40,600, 5 ஆண்டுகளில் மொத்தம் வட்டி 12,03,000, மொத்த முதிர்வு தொகை 42,03,000. பொறுப்பு துறப்பு. இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரப்பூர்வ தளங்களை காணவும். எந்த ஒரு பரிவர்த்தனைகளையும் செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டுக்காக தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று மட்டும்தான் சொல்கிறார்களே தவிர மற்ற மாநிலங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுவாக நான் பிறந்த நாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுவது இல்லை. ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, கழக அரசின் சாதனைகள் மற்றும் கழக கொள்கைகளை எடுத்து சொல்லும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது என்று செயல்படுவார்கள். இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையாக மொழிபெயரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டுள்ளது. இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நமது மாநிலத்தின் சுயமரியாதை, சமூக நீதி, நம்முடைய சமூக நிலத்திட்டங்களை பெரிதும் பாதுகாக்கும். இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நாம் போராட்டத்தை தொடங்கினோம். இப்போது கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்துள்ளது. இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்று கொள்ளாததால் நமக்கான நிதியையும் இன்னும் தரவில்லை. அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று மட்டும்தான் சொல்கிறார்களே தவிர மற்ற மாநிலங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. நாம் கேட்பது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீர்கள். நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள். அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.